ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் நோட்ஸ் அண்ட் நோசஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பர்ஃப்யூமோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிவான்ஷியோட ஜென்டில்மேன் ரிசர்வ் ப்ரிவே ஓவர் த பர்ஃப்யூம் கான்சன்ட்ரேஷன். ஸோ வாங்க இந்த பர்ஃப்யூமோட இன்டெப்த் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த பர்ஃப்யூம் லான்ச் ஆன இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 மேட் இன் ஃப்ரான்ஸ். இது ஒரு 60 ml பாட்டில். ஸோ பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே பர்ஃப்யூமோட லைனப் நேம், கீழே ஹவுஸோட நேம், ரிசர்வ் ப்ரிவே ஓவர் த பர்ஃப்யூம் கான்சன்ட்ரேஷன், ஜிவான்ஷியோட லோகோ இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே ஆஸ் யூஷுவல் பர்ஃப்யூமோட இன்க்ரீடியன்ட்ஸ், அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்பைரி, பேட்ச் கோட், பார் கோட், பேக் சைட்லேயுமே சம் பர்ஃப்யூம் இன்ஃபர்மேஷன். ரைட் சைடில் எதுவுமே இல்லை, லெஃப்ட் சைட்லேயுமே எதுவுமே இல்லை. டாப்பில் வந்து ஜிவான்ஷியோட லோகோ என்க்ரேவ் பண்ணியிருக்காங்க. இந்த பர்ஃப்யூம் பாட்டில் வந்து ஒரு க்ளீன் லுக், ஒரு சீ-த்ரூ பாட்டில். உள்ளே இருக்க ஜூஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். கொஞ்சம் லைட்டாக பெட்ரோல், அப்புறம் ஒரு கோல்டு கலர், அப்புறம் பெட்ரோல் கலர் மாதிரி இருக்கும் இந்த ஜூஸ். உள்ளே இருக்க ஜூஸ் இதான் பாட்டிலோட லுக். எல்லா ஜிவான்ஷி பாட்டிலுமே லைனப் எல்லாமே இப்படி தான் வரும். ஃப்ரண்ட்டில் பர்ஃப்யூமோட நேம், அப்புறம் கீ ஹவுஸோட நேம், பாட்டமில் வந்து பர்ஃப்யூமோட சம் இன்ஃபர்மேஷன் ஆஸ் யூஷுவல், என்ன கான்சன்ட்ரேஷன், அப்புறம் எக்ஸ்பைரி, பேட்ச் கோட் எல்லாமே. பேக் சைடில் ஜிவான்ஷியோட லோகோ, கேப்லேயுமே லோகோ என்ட்ரேவ் பண்ணியிருப்பாங்க, பார்த்திங்கனாலே தெரியும். ஒரு நான் மேக்னெட்டிக் கேப் தான். கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது, கொஞ்சம் சாலிடாகவும் இருக்குது, கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்குது. ஸ்ப்ரேயர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர், ஆட்டோமைசரோட இது வந்து ஒயிட் கலர். ஸோ இந்த பர்ஃப்யூமோட மெயின் சென்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கி, வுட்டி, ஐரிஸ், செஸ்னட், ஆம்பர், வெனிலா ஸ்வீட்னஸ், வார்ம், ஒரு ஸ்பைசி கலந்த ஒரு பர்ஃப்யூம் தான் இந்த ஜென்டில்மேன் ரிசர்வ் ப்ரிவே. இதோட டாமினேட்டிங் நோட்டில் வந்து விஸ்கி அதிகமாகவே தெரியும். விஸ்கியோட ஸ்மெல் வந்து நீங்கள் ட்ரை டவுன் ஆனதுக்கப்புறமேட்டா கூட தெரியும். பட் இதில் ஐரிஸ் இருக்கிறதுனால அது கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி அந்த விஸ்கியோட இதை வந்து யூனிக்காக ஸ்மெல் பண்ணுற மாதிரி, யூனிக்கான ஆல்கஹால் ஸ்மெல் இல்லாமல் யூனிக்கான வைப் கொடுக்குற ஒரு பர்ஃப்யூமாக அது மாற்றும். ஏன்னா ஆர்ட் ஆஃப் த நோட் வந்து இங்கே ஐரிஸ் அப்புறம் விஸ்கி தான். இந்த பர்ஃப்யூமில் ஐரிஸ், ஆம்பர், அப்புறம் விஸ்கி தான். இந்த பர்ஃப்யூம் வந்து ஒரு வார்மான, இன்டென்ஸ், டெப்த்தான ஒரு பர்ஃப்யூம். ரொம்ப வார்மான பர்ஃப்யூம். 100% இது வின்டர் பர்ஃப்யூம் தான், சம்மர் பர்ஃப்யூம் கிடையாது. சம்மர்லேயோ இல்லை பகல்லையோ நீங்கள் அடிச்சிங்கன்னா, மார்னிங்லேயோ அடிக்கிறீங்கன்னா இது ரியாக்டே பண்ணாது. இன்னொன்று, சம்மர் டைமில் வின்டர் பர்ஃப்யூம் அடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாகவும் இருக்காது மற்றவங்களுக்கு. ஸோ இது வந்து நீங்கள் இந்த ஜூஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும், இந்த சென்ட் ப்ரொஃபைல் என்ஜாய் பண்ணணுன்னா 100% ஒரு கூலிங்காக இருக்க கிளைமேட்டில், இல்லைனா ஒரு கூலிங்காக இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100% சூப்பராகவே இதுவாகும். ஏன்னா ட்ரை டவுன் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஜிவான்ஷியோட லைனப்பில் வந்து ஓப்பனிங் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது. இதுக்கு நிறையா ஜிவான்ஷி லைனப்பில் நிறைய பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். இந்த ஜென்டில்மேன் கலெக்ஷன்லையுமே 2-3 பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். அதில் வந்து அவ்வளோ வந்து எப்படி சொல்கிறதுனா, ஓப்பனிங் வந்து ப்ளசண்ட்டாகவே இருக்காது. ஏன்னா ஜிவான்ஷியோட ப்ளஸ்ஸாகவே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பவுட்ரினஸ் பர்ஃப்யூம் தான் இந்த ஜிவான்ஷி மெயினாகவே இருக்கும். ஆனால் சில பர்ஃப்யூம் வந்து ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ஆஷாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓப்பனிங் வந்து ஸ்மெல்லே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்.
ஜிவான்சியோட ரிசர்வ் ப்ரீவியூ வந்து அது அப்படியே ஆப்போசிட். ஒரு நல்ல ஃப்ரெஷ் க்ளீனான அதாவது வார்மான ஒரு ஓப்பனிங் தான். அதுவே கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க ஒரு சென்ட் ப்ரொஃபைல் இதில் இருக்குது. இந்த ஜிவான்சியோட ஜென்டில்மேன் ரிசர்வ் ப்ரீவியூ கலெக்ஷனில் இருக்குது. ஸோ இதோட மெயின் சென்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வுட்டி, ஐரிஸ், விஸ்கி, பவுட்ரி, ஆம்பர், வயலட், வார்ம், ஸ்பைசி, எர்த்தி, நட்டி. இதுதான் இதோட மெயின் சென்ட் ப்ரொஃபைல். ஆஸ் யூஷுவல் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வின்டர் தவிர்த்து ஃபாலில் பர்ஃபார்ம் பண்ணும், நைட் தான் பர்ஃபார்ம் பண்ணும், பகலில் பர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ இதோட மெயின் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து பஹமாட், மிட் நோட்டில் வந்து ஐரிஸ், செஸ்னட், பேஸில் வந்து விஸ்கி, வுட்டி, ஆம்பர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பேஸில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எண்ட் ஆஃப் த டே ஸ்மெல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஆனால் விஸ்கி பேஸில் இருந்தாலுமே எனக்கு ஓப்பனிங்லேயுமே தெரிஞ்சிச்சு, ஓப்பனிங்லேயுமே அந்த விஸ்கி நோட் வந்து தெரிஞ்சிச்சு. எனக்கு விஸ்கி பேஸ்டு பர்ஃப்யூம் நிறைய வச்சுருக்கேன். விஸ்கியோட இது வந்து இதில் ரொம்ப ஆஷாவே இருக்குது. ஆனால் ட்ரை டவுனில் வந்து அந்த வுட்டி கலந்த அந்த ஆம்பர், விஸ்கி அப்புறம் ஐரிஸ் இருக்கிறதுனால ஒரு உண்மையாக சொல்லும்போது ஒரு ஜென்டில்மேன் ஃபீல் தான் கொடுக்குது. ஒரு 30+ நல்லா ட்ரெஸ்அப் பண்ணி ஒரு ஃபார்மல் அக்கேஷனுக்கு எங்கேயா போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல பர்ஃப்யூம் தான் இது. 25 ஏஜ்க்கே இருக்கிறவங்களுக்கு அடிச்சிங்கன்னா அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குமான்னு தெரில. ஒரு 20 to 35 இயர்ஸ் இருக்கிறவங்க இந்த பர்ஃப்யூமை ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இது ஒரே ஒரு ட்ராபேக் வந்து விஸ்கி தான், அந்த விஸ்கி ஸ்மெல் தான். சில பேருக்கு அதுக்கு பிடிக்காது, சில பேருக்கு வந்து அது ப்ளசண்ட்டாகவும் இருக்காது. அதுதான் இந்த பர்ஃப்யூமோட மைனஸு. மற்றபடி ஒரு யூனிக்கான ஸ்மெல் தான், யூனிக்னஸ் இருக்க ஒரு வின்டர் பர்ஃப்யூம், ஒரு நல்ல ஜூஸ் இருக்க பர்ஃப்யூமும் கூட. ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு பார்க்கணும் அப்படின்னா ப்ளஸ் வந்து ஸ்வீட், அப்புறம் கொஞ்சம் பூஸியாக இருக்கும், கொஞ்சம் சாக்லேட்டி வைப் இருக்க ஒரு பர்ஃப்யூம். அதுக்கப்புறமேட்டா வந்து ஒரு நல்ல லாங் லாஸ்டிங், நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃப்யூம்னா நான் இந்த ஜிவான்ஷியை சொல்லுவேன். இன்னும் நிறைய பர்ஃப்யூம்லேயும் இருக்குது, இந்த லைனப்பில் இந்த பர்ஃப்யூம் நான் சொல்லுவேன். இன்னொன்று டியர் ஓம் பர்ஃப்யூம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த வைப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த பர்ஃப்யூமும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா மோரார்லெஸ் வந்து எக்ஸாக்டாக அதே சேம் தான் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ், அந்த லிப்ஸ்டிக்கி ஸ்மெல் அதுவுமே இதில் இருக்கும். ஒரு நல்ல, ஆனால் இது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விஸ்கி நோட் கொஞ்சம் ஆட் ஆனதுனால கொஞ்சம் மேஸ்குலினாக இருக்கும். அது கொஞ்சம் ஃபெமினின் நோட்டில் இருக்கும். இதுவுமே ஒரு ஃபீமேல் நோட்டில் மேக்கப் செட் வாசனை வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க, மேக்கப் அந்த வாசனை வருதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு அப்படி தெரில, எனக்கு இது கொஞ்சம் மெச்சூரான ஸ்மெல் தான் இருக்குது. அப்புறமேட்டா வந்து இந்த லைனப்லேயே வந்து இது வந்து கொஞ்சம் லெஸ் ஸ்வீட் வெர்ஷன், லிட்டில் பிட், பட் ரொம்ப அதிகமாக இல்லை. இந்த ஜிவான்ஷி ஜென்டில்மேன் லைனப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டு. மற்றபடி எல்லாமே ஒரு பவுட்ரி நோட் அப்புறம் ஸ்வீட் நோட் இருக்க ஒரு பர்ஃப்யூம் தான். இதோட மைனஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், விஸ்கி நோட் தான். சில பேருக்கு வந்து இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணாது, அவங்களோட ஸ்கின் பொறுத்து மாறும். சில பேருக்கு அந்த ஸ்பைசி நோட் வந்து பிடிக்காது, ஸ்பைசியான ஓப்பனிங் வந்து பிடிக்காது. மற்றபடி டியோர் ஓம் இல்லைன்னா வேலண்டினோ அந்த லைனப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு வாங்குங்க. பிளைண்ட் பையாக கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இது நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய, அதாவது உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மட்டும்தான் இதை நீங்கள் பிளைண்ட் பை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இல்லை, கிடையாது, வராது. ஏன்னா இது உங்களுக்கு எடுத்த உடனே, ஏன்னா ஜிவான்ஷியில் ஓப்பனிங் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்கும்.
அது ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம், ஏன்னா நான் ஒரு வெக்கேஷன் போயிருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டுக்கு இதை அடிக்க ட்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். ஆஃபீஸ்க்கு ஒரு வெக்கேஷன் போகும்போது அதை அடிக்க ட்ரை பண்ணி கொடுத்தேன். அவர் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் புரிய வச்சேன், இது ட்ரை டவுன், இது ஓப்பனிங் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான், ஆமாம் போக போக ஸ்மெல் நல்லா மெச்சூர் ஆகுது, மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது பிளைண்ட் பை கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குங்க, அது பெஸ்ட்டு. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்டோரில் 6 to 8 hours லாஞ்சிவிட்டி கிடைக்கும். ப்ரொஜெக்ஷன் வந்து 2 to 3 feet ஃபஸ்ட்டு 1-3 ஹவர்ஸ்க்கு. சியாஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 4 hours. அதுக்கப்புறம் இது வந்து ஸ்கின் சென்ட் ஆகிடும். ஸோ கிட்ட இருக்கவங்க மட்டும்தான் அந்த சென்ட் ப்ரொஃபைல் வைபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சென்ட் ட்ரையல் வந்து ஒரு 3 to 4 hours தான் இருக்கும். இது நம்பர் ஆஃப் ஸ்ப்ரே பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா 6 to 8 hours தான் இருக்குது, இது எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்கிறேன்னு கேட்காதீங்க. ஒரு 3 to 4 ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அதாவது ஆக்சுவலாக இந்த 60 ml பாட்டிலே வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 months இல்லை 2.5 months வரைக்கும் வரும். 2 ஸ்ப்ரேலேருந்து 4 ஸ்ப்ரே பண்ணிங்கனாலே போதும். அது நீங்கள் ஸ்கின்னில் உங்களோட பல்ஸ் பாயிண்டில் ஸ்ப்ரே பண்ணலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு 3 to 4 மேக்ஸிமம் அதுவே போதும். இது இல்லைனா ஒரு 6 ஸ்ப்ரே வரைக்கும், ஒரு 4 to 6 ஸ்ப்ரே வரைக்குமே இது பண்ணுங்கள். ஒரு அதுக்கு மேலே பண்ணாதீங்க, இது ட்ரை டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் உங்கள் கூட இருக்கிறவங்க வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஓவராக நீங்கள் பர்ஃப்யூம் அடிக்கிறீங்க, பர்ஃப்யூம் வரலன்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ ஹெவியாக அடிச்சுட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நோஸ் ஃபத்திக் ஆகிடும், அது தெரியாது உங்களோட பர்ஃப்யூம் நீங்கள் அதிகமாக அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸ்மெல் வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே அதிகமாக தான் அடிப்பீங்க. அதிகமாக அடிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அது தெரியும் ரொம்ப ஹெவியாகுதுன்னு, நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்ஷான ஒரு ஆல்கஹாலிக் ஸ்மெல் இருக்க ஒரு பர்ஃப்யூம் வந்து ஒரு 4 வரைக்குமே போதும், 4 to 6 ஸ்ப்ரே வரை போதும். அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒரு 5 to 6 ஸ்ப்ரேஸில் வந்து 5 to 7 hours வரைக்குமே சாலிடாக இது பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கின் சென்ட் ஆகிடும், ப்ரொஜெக்ட் ஆகாது, லாங்ஜிவிட்டியுமே இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப ப்ரொஜெக்டோ இல்லை ரொம்ப பர்ஃபார்ம் பண்ண நம்ம கிட்ட வச்சு ஸ்மெல் பண்ணால் தான், கை கிட்ட வச்சு ஃபீல் பண்ணால் தான் வருது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ லாஞ்சிவிட்டி வந்து as usual 5 to 7. ப்ரொஜெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 to 2, ரொம்ப மாட்ரேட் டு ஸ்ட்ராங் தான். ஏன்னா அவுட்டோரில் நிறையா வெதர் கண்டிஷன், ஸ்கின்னோட டைப், சொட்டவர் லெவல் எல்லாமே இருக்குது. சியாஜ் வந்து ஒரு 2 to 3 hours இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கின் சென்ட். இதுதான் இந்த பர்ஃப்யூமோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதோட ஆட்டோமைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரெஷரைஸ்டு ஸ்ப்ரே தான். ஒரு நல்ல ஒரு லாங் ஏரியாவை வந்து ஒரு ஸ்ப்ரேயில் வந்து முன்னாடி சொல்ல மாதிரி கவர் பண்ணிடும். நார்மல் ஸ்ப்ரே தான், ப்ரெஷரைஸ்ட் ஸ்ப்ரே கிடையாது. ஆனால் ப்ரெஷரைஸ்டு ஸ்ப்ரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஸ்வீட்னஸ் என்னால் என்ஜாய் பண்ண முடியுது. அந்த ஸ்வீட், அந்த விஸ்கி, அந்த ஆம்பர், அந்த ஐரிஸ் நோட் வந்து பவுடரி ஃபீல் கொடுக்குது, ஒரு பவுடர் ஃபீல் கொடுக்குது, அது நல்லாயிருக்கு. ஸோ இந்த பர்ஃப்யூமோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8,900. 100 ml பார்த்திங்கன்னா 60 ml வந்து 8,900, 100 ml வந்து பார்த்திங்கன்னா 12,000. ஸோ உங்கள் கலெக்ஷனில் ஒரு பெஸ்ட் வின்டர் பர்ஃப்யூம் வேணும், நல்ல பர்ஃப்யூம் வேணும், ஒரு யூனிக்கான ஸ்மெல், யாருமே ஸ்மெல் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்ல பர்ஃப்யூம் தான், உங்கள் கலெக்ஷனில் இருக்க வேண்டிய பர்ஃப்யூம் தான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேறு என்ன பர்ஃப்யூம் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.